வணக்கம். இன்னைக்கு சுப்பம்மா சமையலில் தக்காளி தொக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ தக்காளி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு. சின்ன வெங்காயம் 100லேருந்து 150 வெங்காயம் அளவுக்கு எடுத்து உரித்து இருக்குது. இஞ்சி இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய துண்டை எடுத்து தொலியை எப்போதுமே இஞ்சியை எதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி தொலியை நீக்கிடணும். அதில் ஒரு நச்சுத்தன்மையான பொருட்கள் இருக்குது, அது உடம்புக்கு ஆகாது. அதனால் இஞ்சியை தொலியை உரிச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கு. பூண்டு இந்த அளவுக்கு ஒரு 15லேருந்து 20 பூண்டு வரைக்கும் உரித்து எடுத்து வச்சுருக்கு. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு. வத்தல் நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற வத்தல்லேருந்து ஒரு 7 வத்தல்லேருந்து 8 வத்தல் வரைக்கும். இந்த வத்தல் பெங்களூர் வத்தல்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக இதில் சேர்க்குறதுனா கலர் நல்லா சிகப்பாக வரும், டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் காரம் இருக்காது. சும்மா ஒரு 4 வத்தல் மட்டும் இருக்குது. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகுந்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவுக்கு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சி சாடியில் போடுறேன், தக்காளியும் போடுறேன். உங்களுக்கு பெரிய சாடியாக இருந்துச்சுன்னா ஒரே தடவையில் அரைச்சிக்கலாம், சின்ன சாடியாக இருந்துச்சுன்னா 2 தடவை அரைச்சிக்கலாம். அதே மாதிரி பூண்டு, இஞ்சி, மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக, தண்ணியே விடக்கூடாது, ஒரு சொட்டு கூட அரைச்சிட்டு வந்துடணும். அரைச்சிட்டு வந்தோடனே இந்த மாதிரி நைஸாக இப்படி அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம தண்ணியே ஊற்றலை, இருந்தாலும் அது நல்லா தக்காளியில் உள்ள தண்ணியே நல்லா அப்படி அரைச்சாச்சு. எவ்வளோ காலம் நைஸாக நல்லா அரைச்சிடணும். அரைச்சாச்சு. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ ஒரு வடைச்சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறோம். ஏன் நல்லெண்ணெயில் செய்கிறோம்னா இது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெறும் கடுகு மட்டும்தான் போடுறேன். ஏன் வெறும் கடுகு மட்டும் போடுறேன்னா உளுந்து போட்டால் ஒரு 5 நாள் 10 நாள் வச்சுருக்க முடியாது. அந்த உளுந்தில் வில்வில்ப்பு தன்மை இருக்கும், அதனால் கெட்டு போயிடும். அதனால் வெறும் கடுகு தான். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கடுகு வெடித்த உடனேவும் அதை ஊற்றிடணும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. நான் பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இதை அப்படியே ஊற்றுறேன். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. மிக்சியை கழுவி ஊற்றுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஊற்றுனீங்கன்னா கெட்டு போயிடும், தொக்கு நல்லா இருக்காது. அதனால் தண்ணியே யூஸ் பண்ணக்கூடாது. வச்சு இப்போ பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்தால அந்த பெருங்காயத்தூளை போடுறேன். போட்டுட்டு உப்பும் போட்டுறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். இது 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதனால் இடையில ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கிண்டி விடணும். அடுப்பை எவ்வளோக்கு சிம்மில் வச்சு செய்கிறீங்களோ அப்போ தான் தீயாமல் நல்லாயிருக்கும். தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பாருங்கள், மேலே எண்ணெயாக வந்துருச்சு. அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு மூடி தான் வேக வைக்கணும். நல்லா அப்படி ஒரு கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியதே. இது ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கு வெளியில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 நாள் வச்சுக்கலாம். இதே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 மாதம் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி இது உங்களுக்கு தக்காளி சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கோ, லெமன் சாதத்துக்கோ, இந்த மாதிரி காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு அவசரமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கூட ரெடி பண்ணி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி ரொம்ப மலிவாக கரைக்கிறதுனால இந்த டைம்களில் செஞ்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். எல்லோரும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சுப்பம்மா சமையலில் சொல்லுங்கள்.